தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பரக்கலக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் பதிவான தபால் வாக்குகள் மறு எண்ணிக்கை செய்யப்பட்டதில் தற்போதைய ஊராட்சி தலைவர் விநாயகம் வெற்றி பெற்றது செல்லும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னவன். வணக்கம் தென்னவன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பரக்கலக்கோட்டை ஊராட்சி மன்ற தேர்தலில் கூட்டுசாவி சின்னத்தில் தட்சிணாமூர்த்தி என்பவரும் ஆட்டோ சின்னத்தில் விநாயகம் என்பவரும் போட்டியிட்டனர். அந்த தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள் 1367. அதில் தட்சிணாமூர்த்தி 659 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட விநாயகம் 661 வாக்குகளும் பெற்றிருந்தனர். அதனை தொடர்ந்து 4 தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் விநாயகம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்குப்பதிவில் 47 வாக்குகள் செல்லாத வாக்குகளாகவும் அறிவிக்கப்பட்டது. முடிவினை அறிவிக்கும் பொழுது தபால் ஓட்டு எண்ணுவதில் தவறு நடந்துள்ளதாக தட்சிணாமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மறு வாக்குப்பதிவு இன்று 11 மணி அளவில் நீதிமன்ற ஆணையர் ராஜபாண்டியன் முன்னிலையில் பட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அறையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலம் மறு வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. விநாயகம் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் அந்த முடிவை நீதிமன்றத்தில் வெளியிடுவதாக நீதிமன்ற ஆணையர் ராஜபாண்டியன் தரப்பில் கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தென்னவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.